ஸ்கீம்ல வந்து நெறைய முறைகேடுகள் நடந்ததாக நெறைய கேள்விப்படுறோம். ஸோ அத தவிர்க்கிறதுக்கு வந்து நம்போ எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம்? இல்ல முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஸ்கீம்ல நெறைய முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஏரியால வேலையே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா, அது செஞ்சதாட்டு கணக்கு காமிச்சு, காசு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் முன்னாடி இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வேலைக்கே வரமாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு என்னன்னா ஜாப் கார்டு போட்டு குடுத்துருவாங்க. இந்த காச அவங்க எடுத்துக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஷேர மட்டும் அவங்களுக்கு குடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாரியும் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா முக்கியமா என்ன பிரச்சனைகள்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் வந்து ரூ. 200 இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட தொகைய அங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க எடுத்து குடுத்துருவாங்க. ஓகே. அக்கவுண்ட்ல தான் காசு வரும். அது அது இப்பவும் அது இருக்க தான் செய்யுது. இத வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக நெறைய வழிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துலயும் அது டெஸ்டிங்ல போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் மொபைல் மானிட்டரிங் மூலமாட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது, அந்த ஜியோ டேக் அப்படி இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க வேலை செய்றாங்கன்னா, அங்கேயே வந்துட்டு அவங்க லொகேஷனோட ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரி. ஓகே, அப்படின்றது இது வந்து போலி ஜாப் கார்டு எல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இது என்னதான் நம்ம பண்ணுனாலும், முறைகேடு பண்ணணும்னு நெனைக்கிறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ ம். ஓகேவா? அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட வந்து இப்போ உங்களுக்கு சேலரி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 200ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நாளைக்கு நீ வேலைக்கு வரணும் அப்படின்னா, ரூ. 100 எனக்கு பேங்க்லேருந்து எடுத்து குடுத்தா தான் உங்களுக்கு வேலை அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கு. கட்டாயத்துல இருக்கான். மேபி அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் ஆகும்னு தெரியல. இது எல்லா இடங்கள்லயும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில இடங்கள்ல ரொம்ப சிறப்பா அழகாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையும் கரெக்டா வாங்குவாங்க. அதே டைம்ல வந்துட்டு சம்பளமும் கரெக்டா குடுத்துருவாங்க. சில இடங்கள்ல வந்து நம்மளே பார்ப்போம். சோசியல் மீடியாவா இருக்கலாம். ஜாபுக்குன்னு போவாங்க. அங்க ஏதோ ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு, ஊர் கதைய பேசிட்டு அப்படியே வருவாங்க. கரெக்ட். அதுக்கும் அன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம் குடுப்பாங்க. ஸோ இதுவும் இருக்கு. அது அந்தந்த பஞ்சாயத்துகள் அந்த திட்டத்த எப்படி கொண்டு போறாங்களோ, அத பொறுத்து தான் இருக்கு. ஓகே. ஓகேவா? முறைகேடுகள் வந்து அந்த பஞ்சாயத்து நெனச்சா மட்டும் தான் தடுக்க முடியும். ஸோ அது இல்லன்னா அது கண்டிப்பா அது ஏதோ ஒரு வழியில நடக்கும். அதுக்கும் வந்து ஒரு சில ஆபீசர்ஸ் வந்து துணையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.